தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் மனிதனை அன்போடு படைத்தார். அவர் எப்போதும் மனிதனுடன் பேச விரும்புகிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பலர் அந்த அழைப்பை கேட்க மறுக்கிறார்கள். இன்று நாம் ஆண்டவரின் அழைப்பை நிராகரித்தால் என்ன ஆகும்? அதை பெற்றுக்கொண்டால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். தேவன் எப்போதும் நம்மை விட்டு தூரமாக இருப்பதில்லை. அவர் தட்டுகிறார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். பிரசங்கிகள், தீர்க்கதரிசிகள், நம்முடைய நண்பர்கள், குடும்பத்தினர் வழியாகவும் தேவன் பேசுகிறார். எபிரேயர் 3:15 சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய இருதயங்களை கடினமாக்கி கொள்ளாதிருங்கள் என்று சொல்கிறது. எகிப்து பார்வோனுக்கு கர்த்தர் பல முறை எச்சரித்தார். ஆனால் அவன் கேட்கவில்லை. முடிவில் அழிவை சந்தித்தான். இஸ்ரவேலர் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நிராகரித்தார்கள். கடைசியில் தேசம் சிறைக்கு போனது. தேவனுடைய அழைப்பை புறக்கணிப்பது அழிவை நோக்கி செல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்புவதை அவர் எதிர்பார்த்து தாமதிக்கிறார். தேவன் உங்களை நிராகரிக்க விரும்பவில்லை. அவர் இன்று ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டால் நல்வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். மனம் திரும்பின ஒருவரின் வாழ்க்கையை தேவன் புதியதாக ஆக்குகிறார். ஆகவே அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களிடம் பேசுகிறார். அவர் தட்டுகிறார். அவர் காத்திருக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். கதவை திறந்தால் இயேசு உங்களுடன் வந்து உங்களை வாழ வைப்பார். இன்று அவர் சத்தத்தை கேளுங்கள் என்பது தேவனுடைய செய்தி. ஆமேன்.